தேங்காய் மட்டை உடிக்க ஆள் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு இருக்க நாட்கள்ல நீங்க கோகனட் டிஹஸ்கர் தேங்காய் மட்டை உடிக்கும் இயந்திரம் அப்படின்னு நெட்ல அடிச்சீங்க அப்படின்னா முதல் வர நிறுவனம் நம்ம கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் மட்டும்தான். இன்னைக்கு விவசாய துறையில இருக்க ஒரு சின்ன குழந்தைகிட்ட கேட்டாலும் சரியும் தேங்காய் மட்டை உடிக்கிற மிஷினை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டா நம்ம கோவை கிளாசிக் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கான பேட்டர்ன்ஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். பட் இன்னைக்கு நிறைய நிறுவனங்கள் நம்மளோட மிஷினை பார்த்து காப்பி அடிச்சு அவங்க மார்க்கெட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நிறுவனங்கள்ல வாங்கின கஸ்டமர்ஸ் ஒரு 10 பேர்த்துக்கிட்ட நீங்க விசாரிச்சதுக்கு அப்புறம் இந்த மிஷினை வாங்குங்க. டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு அதை டெவலப் பண்ணி கொண்டு வரது கஷ்டம். காப்பி அடிக்கிறது ரொம்ப ஈஸி. பட் காப்பி அடிக்கிறது கரெக்டா பெர்ஃபெக்ட்டா அடிக்கணும் இல்ல. அப்படி அடிக்காதனால இந்த மிஷின்ல போட்டு இந்த டெக்னாலஜியே ஒரு கெட்ட டெக்னாலஜிங்க ஒரு பிம்ம வெளிய உருவாகிடுது. ஏன்னா அதோட காய் உரிக்கிறதோட பெர்ஃபார்மன்ஸ் மத்த மிஷின்ல சரியா வர மாட்டேங்குது. சோ நீங்க நல்ல ஒரு தேங்காய் மட்டை உரிக்கும் இயந்திரம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் இருக்க சேல்ஸ் டீம் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க எந்த ஒரு நிறுவனத்துல மிஷின் வாங்கினாலும் சரி அந்த நிறுவனம் எத்தனை மிஷினை மார்க்கெட்ல கொடுத்திருக்காங்க அந்த மிஷின் நீங்க நேர்ல போய் வாங்கி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் வாங்குங்க.